இது ஒரு காட்டின் நடுவில் நடந்த அற்புதமான நட்பு கதை. பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் கருணை ஒரு நாள் திரும்பி வரும். ஒரு நாள் மதிய வேளையில் அந்த காட்டின் அரசன் வலிமை மிகு சிங்கம் நிழலில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சிறிய எலி அங்கு விளையாடி கொண்டு வந்தது. ஆர்வமாக சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடத் தொடங்கியது. சிங்கம் கர்ஜனையுடன் கண் திறக்கிறது. யார் அது என் மீது விளையாடுவது என்று கேட்க, எலி நடுங்கியது. அரசே, விளையாட்டுத்தனமாக இப்படி நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் என்றது. சிங்கம் சிரித்தபடியே சரி சரி சென்று வா என்று வழி அனுப்புகிறது. சில நாட்கள் கழித்து வேடன் காட்டில் வலையை விரிக்கின்றான். அந்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. கர்ஜனை செய்கிறது. அந்த கர்ஜனையை கேட்ட எலி ஓடோடி வருகிறது. ஓடோடி வந்த எலி சிங்கத்தை பார்த்து, கவலைப்படாதீர்கள் அரசே, நான் இருக்கிறேன் என்று தன் பெரிய பற்களால் வலையை கொறிக்க ஆரம்பிக்க வலை சிறிது சிறிதாக பிரிந்து அருந்து கொள்கிறது. சிங்கம் வெளியே வருகிறது. சிறிய எலிதானே என்று அன்று என்னை நினைத்தேன், ஆனால் நீதான் என் உயிரை காப்பாற்றினாய், மிக்க நன்றி என்று சிங்கம் கூற, எலி சந்தோஷத்துடன் அதெல்லாம் பரவாயில்லை அரசே என்று கூற இருவரும் நட்பாகி சேர்ந்து செல்கின்றனர். ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி தக்க சமயத்தில் நமக்கு உதவியாக வந்து சேரும். நன்றி.